ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்ட்ரி குயின் கேமிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஈவில் நான் மெயின் டோர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சேனலில் ஃபஸ்ட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்பயுமே ஈஸி மூடில் தான் விளையாடுவோம், அதனால் ஈஸி மூடில் வச்சு விளையாடலாம். ஓகே, நம்ம மீடியமில் வச்சுக்கலாம், ப்ளே பண்ணலாம். ஒன்றும் இல்லை காய்ஸ், இந்த சம்மரில் லீவ் விட்டாங்களே மே மாதம், எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் என்னை துரத்தி விட்டாங்க இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு சம்மர் கேம்ப் போகணுன்ட்டு. சரி, நானும் ஸ்கூலுக்கு தானே போகிறோம், நம்ம அலப்பறையை ஸ்டார்ட் பண்ணுவோம் காய்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டேன். சரி வந்து இதில் என்ன பெரிய ஆகிட போகுதுன்ட்டு எவ்வளோ தைரியமாக உள்ளே போனேன். இந்த பொம்பளை வேறு என்னை கூட்டினு வந்து விட்டுது போயிடுச்சு. இங்கே ஒரு கேள்வி இவ்வளோ பெரிய சுத்தியில் வச்சு நின்றுட்டுருக்கா, திரும்பி பார்க்கறதுக்குள்ளே வந்து அடித்து போட்டா. அவ்வளோதான் கைஸ். இது வந்து ஸ்டோரி. நான் எப்படி இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்தேன் அப்படின்றது. அவள் வச்சுருக்க சுத்தியலை பார்த்தாலும் யாராக இருந்தாலும் பயப்பட தான் செய்வாங்க. ஓகே, டே 1. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூலில் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணுற ஒவ்வொரு இதுக்கும் 3 டைம்ஸ் இந்த மாதிரி எழுதணும் போல். இந்த போர்டில் வந்து பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம செத்துருவோமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து செகண்ட் டேயில் ரீஸ்பான் ஆகும் போதும் இங்கே வந்து 3 டைம்ஸ்க்கு அடுத்து லாஸ்ட் ஒரு டைம் தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ இதில் என்னென்னா நிறைய டுட்டோரியல் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்ட்டு டுட்டோரியல் பண்ணி முடித்தாச்சு. ஓகே, இவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ இந்த ஸ்கூலை விட்டு நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எப்படின்னா, இந்த ஸ்கூலுக்கு எப்படியோ நம்ம தப்பி தவறி வந்துட்டோங்க தெரியாமல். நம்ம இந்த ஸ்கூலை விட்டு போய் தான் ஆகணும். இதில் 4 எஸ்கேப் இருக்குது. நம்ம இது ஃபஸ்ட் எஸ்கேப், மெயின் டோர் எஸ்கேப் பண்ணுறோம். இது ரொம்ப சின்ன வீடியோ தான். ஓகே, இங்கே இருக்க ஸ்மால் கேபிள்ன்ட்டு ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எலக்ட்ரிசிட்டி பேனலை கரெக்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் நம்ம இந்த ஸ்கூலில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியும். ப்ரூம் ஸ்டிக் தேவை. ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டி இது பண்ணது முன்னாடி ஒரு மெயின் டோருக்கா முன்னாடி ஒரு இது ஷட்டர் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, அதை ஓப்பன் பண்ண தான். இவள் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே குதிச்சிட்டேன். ஏன்னா அப்போ அவளுக்கு அங்கேருந்து வர டைம் ஆகும். நம்ம அதுக்குள்ளே இந்த எஸ்கேப்பே முடிச்சிடலாம். கொஞ்சம் ஈஸியான எஸ்கேப் தான் இது. கிராணிலாம் பார்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா கிராணி இப்போ புது இது வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. ஏன்னா தேவையான திங்ஸு சீக்கிரத்தில் கிடைக்கவே மாட்டுது. ஓகே, இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆன் கொடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு. இது பக்கத்தில் இந்த ரூம் இருக்கு இல்லையா, இந்த ரூமை வந்து நம்ம நார்மலாக ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த இது ஓப்பன் பண்ணால் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அவள் வராளான்னு பார்த்துட்டு நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். அவள் புட்டிங்க, கண்ணு தெரியாது, கொஞ்சம் கண்ணு சுத்தமாக தெரியாது. உள்ளே வந்துட்டா, நான் இந்த பக்கம் எஸ்ஐ வந்துட்டேன். ஓகே, இந்த குக்கி பாக்ஸ்குள்ளே தான் இந்த மெயின் டோரோட கீ இருக்குது. ஸோ அதை நம்ம எடுக்க இந்த குக்கி பாக்ஸை தூரத்துலேருந்து தூக்கி போடணுமா, ஹைட்டான ஒரு பிளேஸ்லேருந்து தூக்கி போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இங்கே கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிக்கலாம், அப்போதான் இது உடஞ்சி உள்ளேருந்து கீ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக வந்து இது சீலிங்கில் இருந்ததுனால ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் ரொம்ப நேரமே வெயிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் ஸ்பீடப் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே போயிட்டு எழுஞ்சி நின்று மாட்டம் தான் போட முடியும். உட்காந்து போட்டிங்கன்னா இந்த குக்கி பாக்ஸ் உடையவே உடையாது. ஓகே, இப்போ வந்து ஓப்பன்னு காமிச்சதுக்கப்புறம் நம்ம சுற்றி முற்றி பார்க்கணும். நான் வேறு இவள் வருவாளா வரமாட்டாளா அப்படின்ட்டு சுற்றி பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா இவள் வந்துடுவா, சவுண்டு கேட்டாலே மோஸ்ட்லி வந்துடுவா. வருவாளா வரமாட்டாளா அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி, ஓகே, ஒரு குதிப்போமா, இல்லை வேணாம் வெயிட் பண்ணுவோம். வரியா இல்லையா? ஐயோ, வேறு வர மாட்டேங்கிறாளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சீக்கிரம் வரியா? டைம் ஆகுதுங்க, டைம் ஆகுது. புட்டி வாடி சீக்கிரம். இல்லைங்க, இவள் வரா மாதிரி இல்லை. நானும் பொறுமையாக பார்த்துட்டேன், செட் ஆகலை கைஸ், அதனால் நான் உள்ளே இறங்கிட்டேன். இந்த குக்கி பாக்ஸ் வேறு எடுக்கவும் முடியல. இப்படி தள்ளனா எப்படியோ காட்டுது கை. ஓகே, மெயின் டோர் கீ எடுத்தாச்சு. சுற்றி முற்றி பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம போனதுக்கப்புறம் பின்னாடியிலேருந்து அடிச்சிட்டான்னா வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, பேட்லாக் ஓப்பன் பண்ணியாச்சு.
இதை நம்ம நார்மல் மோட்லேயும் விளையாடலாம், பட் இவ்வளோ சீக்கிரமாக வேணாம். இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் வந்து பேக்கப்பில் வச்சுருக்கேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க கைஸ். see you, டாட்டா, bye bye.